சமநேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்? இன்றைக்கி அயோத்தியை பற்றி பேச போகிறோம். அயோத்தி ராமர் கும்பாபிஷேகம் நடக்க போது வர 22ஆம் தேதி நடக்க போது. இன்னிலிருந்து சில நாட்கள் தான் இருக்குது. அதுக்கு பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் அங்கே நடந்துகிட்ருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். உலகத்திலே மிகப்பெரிய கோயிலாக அது கட்டிகிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ பெரிய போராட்டங்களுக்கு அப்புறம் அந்த கோயில் கட்டிகிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ராமபிரான் 500 வருடங்களுக்கு அப்புறம் திருப்பியும் ஒரு அவதாரம் எடுக்க போகிறாரு அயோத்தியில். 526 வருடம், உனக்கு சரியாக சொன்னால் 526 வருடங்கள் அந்த இடத்துல இருந்த ராமர் அகற்றப்பட்டார். அது இப்போ திருப்பியும் பெரிய ஒரு அளவில் நம்ம ராமர் அதே இடத்துக்கு ஜென்மஸ்தானத்துக்கு வரப்போகிறாரு. மோடி அவர்கள் அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி வைக்க போகிறாரு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மோடி எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே அதை முடிக்காமல் விட மாட்டார். 370 பல காலமாக அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இது நடக்குமா? நடக்கவே நடக்காது, யாராலும் பண்ண முடியாது. காங்கிரஸ் என்னென்னமோ சொன்னாங்க, இதெல்லாம் நடக்கவே நடக்காது, 370 எடுக்கவே முடியாது. ஆனால் அதை நடத்தி காட்டினார் மோடி அவர்கள். அதே மாதிரி தான் அவர் எந்த விஷயத்தை தொட்டாலும் சரி அது நடக்காமல் இருக்கவே இருக்காது. அதுதான் மோடியோட பெருமை. அதில் ஒரு மணிமகுடமாக இப்போ அமைய போகுது. அயோத்தியில் ராமர் திருப்பியும் மறு அவதாரம் எடுக்க போகிறாரு. இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் செஞ்சு காட்டினார். உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், காசி தாம் ஏற்படுத்தினார். காசி முன்னெல்லாம் எவ்வளோ போயிட்டு வந்தாங்களுக்கு தெரியும். இந்த தாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 3000-4000 பேர் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு குறுகலான சந்து 3000 சதுரடியில் தான் சிவபெருமானே இருந்தார். இப்போ 5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டாக மாற்றிட்டார். 3000 பேர் போயிட்டு இருந்தவங்க இப்போ லட்சக்கணக்கான பேர் போகிறாங்க. அதனால் என்ன பெரிய விஷயம் ஆகிடப்போகுது? அங்கே வாழ்வாதாரம், ஒரு எக்கானமியை யோசிச்சு பாருங்கள். அங்கே இருக்க மக்களுடைய வாழ்வாதாரத்தை எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். 3000 போன இடத்துல இப்போ லட்சக்கணக்கான பேர் போயிட்டுருக்காங்க. ஒரு வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு கோடிக்கணக்கான பேர் போக போகிறாங்க. அதே தான் இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்தது தெரியுமா உங்களுக்கு? லட்சத்தீவு போயிட்டு வந்தார் ரீசெண்டாக 4ஆம் தேதி. அந்த இடத்துல காலடி எடுத்து வச்சு ஒரு 3-4 ஃபோட்டோ தான் போட்டார். உலகமே அதிர்ந்தது. இப்போ பாருங்கள், இந்தியாவிலேருந்து அவ்வளோ டூரிசம் அங்கே டெவலப் ஆக போகுது. அவ்வளோ டெவலப் பண்ண கொண்டு போகிறார். அதாவது மோடிக்கு அடுத்த பேர் என்னென்னா டெவலப்மெண்ட். அவர் 2014 வரும்போதே அவர் சொன்ன ஒரே மந்திரம் டெவலப்மெண்ட். அதை வச்சு தான் நான் ஓட்டு கேட்போம் மக்கள்கிட்ட, அதை வச்சு தான் நாங்கள் ஜெயிப்போம், அதை வச்சு தான் திருப்பி நாங்கள் ஆட்சி ஓடிப்போம். அதோட கான்ஃபிடன்ஸ் எங்கேருந்து அவருக்கு வந்தது? குஜராத்தில் எப்படி 25 வருஷம் எப்படி அவங்களால இருக்க முடியுது? டெவலப்மெண்ட் இல்லாமல், மக்களுக்கு ஒரு நன்மை செய்யாமல் 25 வருஷமாக ஒரு கட்சி ஒரு ஸ்டேட்டில் ஜெயிச்சு வர முடியுன்றது நடக்காத காரியம். இப்போ தமிழ்நாட்டில் தெரியும், இந்த வாட்டி அதிமுகனா அடுத்த வாட்டி திமுக, இந்த வாட்டி அதிமுகனா அடுத்த வாட்டி திமுக. மக்கள் மாறி மாறி ஓட்டு போடுறாங்க. என்ன காரணம்? வேறு வழி இல்லையேன்னு ஓட்டு போடுறாங்க. அவ்வளோதான் தவிர அவங்களா ஜெயிச்சு வரதாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் குஜராத்தில் பார்த்தீங்கன்னா ஏன் திருப்பி அந்த மக்கள் ஓட்டு போட்டுகிட்டே இருக்காங்க பிஜேபிக்கு? காரணம் என்னென்னா அவர் டெவலப்மெண்ட் கொடுக்குறாரு. அதே தான் இப்போ அயோத்தியில் நடக்க போகுது. அயோத்தி இப்போ வரைக்கும் ஒரு 20,000-30,000 பேர் தான் போயிட்டுருக்காங்க. 23ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் அங்கே போகிறாங்க. அதாவது அங்கே இருக்க உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராக இருக்கார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ரீசெண்டாக சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னார்னா, 2 கோடி மக்கள் வருஷத்துக்கு அயோத்தியை பார்க்க வராங்கன்னு சொன்னார். அது இந்த கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் அடுத்த ஒரு ஆண்டுக்குள்ளேயே 10 கோடி மக்கள், அதாவது 5 மடங்கு அதிகமாக வருவாங்க. நீங்கள் எல்லாரும் பார்க்கலாம், நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ அயோத்தி நகரத்தையே மாற்றி வச்சுருக்காங்க. அவ்வளோ பிரம்மாண்டமான சாலைகள், அவ்வளோ பிரம்மாண்டமான பார்க்கிங் வசதிகள், அவ்வளோ பிரம்மாண்டமான என்ன சொல்கிறது ஹோட்டல்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ரெசார்ட் அதிகமாக கொடுத்து வச்சுருக்காரு. டெம்பரரி டென்ட் அதிகமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது எல்லா வகையான வசதிகளும் இப்போ ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, துணை நகரம் ஒன்றை கிரியேட் பண்ண போகிறாங்க. அதாவது இந்த பக்தர்கள் போகிறதுக்காக துணை நகரமே ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. 1200 கோடி ரூபா செலவில் அயோத்தியில் ஒரு துணை நகரமே கட்டுறாங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக தான் ஒரு பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் புனரமைச்சு பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷனை ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ஒரு புதிய இன்டர்நேஷ்னல், இப்போ நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை ரீசெண்டாக இப்போ தான் திறந்து வச்சுருக்காரு. அது மூலயமா எல்லாருமே அங்கே போயிட்டு வரலாம். அவ்வளோ ஈஸியாக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. 23க்கு அப்புறம் அயோத்தி நகரமே பெரிய மாற்றங்களை சந்திக்க போகுது. அங்கு இந்த கோயில் கட்டுறதால மட்டும் என்ன ஆகிட போகுது அப்படின்னு மக்கள் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். கோயிலால் எவ்வளோ பெரிய வருமானம் வரப்போகுது, அங்கே இருக்க மக்களுக்கு எவ்வளோ மாற்றங்கள் எக்கானமியில் மாறப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 லட்ச ரூபா வர வேண்டிய இடத்துல இப்போ
அயோத்தியில் 1 கோடி ரூபாய்க்கு மேலே வரப்போகுது. அப்படின்னா எவ்வளோ பெரிய மாற்றம். அங்கே எத்தனை வியாபாரம் நடக்க போகுது, எத்தனை சின்ன 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 வியாபாரிகள் அங்கே பிழைக்க போகிறாங்க. அங்கே ஒன்றும் இல்லைங்க, இந்த அயோத்தி ராமர் கோயிலை ஒரு மாடல் ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அந்த மாடலை ரெடி பண்ணி 50 ரூபாயிலேருந்து 5000 வரைக்கும் அதை விற்கிறாங்க. அது அவ்வளோ அளவுக்கு விற்றுட்ருக்காங்க. மக்கள் அங்கே போகிற மக்கள் சாப்பாடு அவ்வளோ வியாபாரம் நடக்க போகுது. அங்கே இருக்க ஜவுளிகள் அவ்வளோ வியாபாரம் நடக்க போகுது. ஒன்றும் இல்லை, காசி கயிறுன்ற மாதிரி அங்கே அது மாதிரி ஒரு கயிறுகள் விற்க ஆரம்பிக்க போகிறாங்க. அங்கே எவ்வளோ பெரிய மாற்றங்கள். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள், அயோத்தி வளர்ந்தால் அது மட்டும் வளர போது இல்லை, அந்த உத்தரப்பிரதேச மாநிலமே வளரப்போகுது. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், அயோத்தி போனால் அயோத்தி மட்டும் போயிட்டு வந்துட மாட்டாங்க. ஏன்னா அது பக்கத்தில் தான் காசி இருக்குது. அயோத்தி போகிறவங்க கட்டாயமாக காசி போவாங்க. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் கயா, அது கட்டாயமாக போவாங்க. அப்புறம் திரிவேணி சங்கமத்தில் குளிப்பாங்க எல்லாருமே. அதாவது பார்த்தீங்கன்னா அயோத்தி மட்டும் இல்லை, அயோத்தி, காசி, கயா, திரிவேணி சங்கமும் 3 இடத்துக்குமே போயிட்டு வருவாங்க. அப்போ அயோத்தி மட்டும் வளரப்போது இல்லை, மொத்த யூபியே வளரப்போகுது. நம்ம கூட எங்கே சொல்லிட்டு இருக்கோம், பானிபூரி வாயன் அவன் இப்படி என்னோ பேசிட்டு இருக்கோம், வடக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நாளாக பாருங்கள், இன்னும் ஒரு 3-4 வருஷம் தான் நமக்கே ஆள் கிடைக்க மாட்டாங்க. காசி இதுலேருந்து யூபியிலேருந்து யாருமே வரமாட்டாங்க வேலைக்குன்னு. நம்ம ரொம்ப கஷ்டப்பட போகிறோம். தமிழ்நாட்டில் மக்கள் எல்லாம் அங்கே டெவலப் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு பக்கம் எங்கே வர்றதுக்கு வாய்ப்பே ரொம்ப கம்மி. இன்னொரு ராஜ் தாக்கரே ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியுமா இல்லையா தெரியல. பாம்பேயில் ஒரு கட்சி இருக்குது, அதோட தலைவர் ஒருத்தர் இருக்கார், ராஜ் தாக்கரே. அவர் சொன்னார், எல்லா பிரைம் மினிஸ்டரும் உத்தரப்பிரதேசில் தான் வராங்க, ஆனால் உத்தரப்பிரதேசில் எங்கே வேலைக்கு வராங்க, எல்லா உலகம் தமிழ்நாடு இல்லை இந்தியா ஃபுல்லாக வேலைக்கு போகிறாங்க, முதுப்பியை டெவலப் பண்ணிவிடுங்க, அவங்க யாரும் வரமாட்டாங்களே அப்படின்னு சொன்னாங்க. அதில் மனசை வச்சு தான் மோடி அவர்கள், முக்கியமாக யோகி அவர்களும் மோடி அவர்களும் சேர்ந்து யூபியை ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வர போகிறாங்க. 2017 ஆட்சிக்கு வந்த பிறகு, அதுக்கு முன்னாடி எப்படி 2014க்கு முன்னாடி இந்தியா, 2014க்கு அப்புறம் இந்தியா அப்படி சொல்கிறப்போ, அதே மாதிரி தான் 2017க்கு முன்னாடி யூபி, 2017க்கு அப்புறம் யூபி மாற்றங்கள் அவ்வளவு இருக்குது. நீங்கள் போய் பார்க்கணும். மக்கள் இங்கே இருக்க மீடியாக்கள் யூபியை அந்தளவுக்கு காமிக்கிறது இல்லை. நான் இப்போ ரீசெண்டாக காசி போயிட்டு வந்தேன். சென்னையிலேருந்து காசிக்கு நான் காரில் போனேன். அவ்வளோ அருமையான ரோடுனா அவ்வளோ அருமையான ரோடு. ஒரு வாட்டி கட்டாயமாக எல்லாருமே சென்னையிலேருந்து காசிக்கு காரில் போய் பாருங்கள். உங்களோட இந்த இந்தியாவோட மாற்றங்கள் என்ன நடந்திருக்கு நமக்கு தெரியும். நம்ம இங்கேயே குதிரை ஓட்டுறோன்னு சொல்லுவோம், அது மாதிரி கதையாக தமிழ்நாட்டில் இருக்க மீடியாக்கள் வெளி மாநிலங்களில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்ன மாதிரி டெவலப்மெண்ட் நடக்குது அப்படின்னு எதுவுமே நமக்கு சொல்ல மாட்டேன்றாங்க. அவ்வளோ டெவலப்மெண்ட்டு, அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே நடந்துட்டுருக்கு. நீங்கள் எல்லாம் வீடியோவில் பாருங்கள். தயவு செஞ்சு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நிறையா யூபியை பற்றிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பற்றிய வீடியோ நிறையா இருக்குது. அவ்வளோ மாற்றங்களை யூபியில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் நம்ம மீடியாக்கள் எதையுமே அதை காமிக்கிறதே கிடையாது. நான் கட்டாயமாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு வாட்டியாச்சும் வாழ்க்கையில் ஒரு வாட்டியாச்சும் இப்போ இந்த வாட்டி அயோத்திக்கு 22ஆம் தேதிக்கு அப்புறம் காரில் இங்கேருந்து நீங்கள் போய் பாருங்கள். அவ்வளோ மாற்றங்கள் நீங்கள் போகிற வழிகள் நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ பெரிய ரோடுகள் எல்லாமே 6 வழி சாலைகள் தான். கிட்டத்தட்ட 300-400 கிலோமீட்டருக்கு எல்லாமே கான்கிரீட் ரோடுங்க. நீங்கள் கனவுல கூட நினச்சி போக முடியாது, அப்படி அழகான ரோடுகள். ஈஸியாக நீங்கள் இங்கேருந்து சென்னையிலேருந்து கார் எடுத்துகிட்டு நீங்கள் ஈஸியாக காசிக்கு போகலாம், அயோத்திக்கு போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து கன்னியாகுமரி போகிறதுக்கு கஷ்டப்படுவோம், 16 மணி நேரம் ஆகுது, 18 மணி நேரம் ஆகுது. நான் இங்கேருந்து ஜஸ்ட் 20 மணி நேரத்தில் காசி போயிருக்கேங்க. உங்களை நம்ப முடியுமா? 20 மணி நேரத்தில் நான் காசி போயிருக்கேன் இங்கேருந்து, சென்னையிலேருந்து. அவ்வளோ அருமையான ரோடு. அதனால் தமிழ்நாடு டெவலப்மெண்ட்டை விட வருங்காலத்தில் யூபியை விட நம்ம சண்டை போட வேண்டியிருக்கும். இப்போயே அவங்களோட சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா யூபி நம்மளை கிராஸ் பண்ணிட்டான் ஜிடிபியில். தெரியுமா அவங்களுக்கு? நம்ம 20 லட்சம் கோடியில் இருக்கோம், அவன் நம்மளை கிராஸ் பண்ணி போயிட்டான். அடுத்த ஒரு 2030 நம்ம 1 ட்ரில்லியன் எக்கானமி நேற்று நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு சாத்தியமாகணும்னு நானும் விருப்பப்படுறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு வேலை கிடைக்கணும். அப்படி நடந்தால் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம்தான். ஆனால் அதை விட சந்தோஷம் நம்ம அடுத்த ஸ்டேட்டு திட்டாமல் இருக்கணும். அடுத்த ஸ்டேட்டு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறத நம்ம அதை பார்த்து சில விஷயங்கள் நம்மளும் கற்றுக்கணும். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், எத்தனை பேர் அதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியாது. மோடி அவர்கள் பிளான் பண்ணுறது 5 வருஷம் 10 வருஷத்துக்குலாம் பிளான் பண்ணுறது கிடையாது. குஜராத்தில் ஒரு பிளான் ஒன்று வச்சுருக்கா தெரியுமா உங்களுக்கு? தொலேரா, DHOLERA, தொலேரா சிட்டி அப்படின்னு ஒரு சிட்டியை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அது எத்தனை வருஷம் ப்ராஜெக்ட் தெரியுமா? 40 வருஷம் ப்ராஜெக்ட்டுங்க. 40 வருஷம் ப்ராஜெக்ட். 2008 ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ப்ராஜெக்டை. அந்த ப்ராஜெக்டை 2040 கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் சிட்டி, அதாவது ஒரு சிங்கப்பூரோட கொஞ்சம் பெரிய ஒரு சிட்டியை ரெடி பண்ணிட்டு இருக்காருங்க. ஒரு சிங்கப்பூர் நாட்டையே குஜராத்துக்குள்ளே கொண்டு வர போகிறாரு மோடி. அது மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க.
உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா அது மாதிரி ஒரு சிட்டி வரப்போகுதுன்னு தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு? தயவு செஞ்சு இதை போய் தேடி பாருங்க. தொலேரா, DHOLERA, தொலேரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூகுளில் போட்டு பாருங்க. அப்போ தான் தெரியும் மற்ற ஸ்டேட்டில் என்ன நடக்குதுன்னு. நம்ம மீடியாக்கள் எதையுமே காமிக்கிறது கிடையாது. மற்ற ஸ்டேட்டில் என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நடக்குது, என்ன மாதிரி டெவலப்மெண்ட் நடக்குது, அதை பற்றி நம்மளால கவலைப்படுறதுங்கிறது காமிக்கிறதும் கிடையாது. நமக்கு தெரிஞ்சது திமுக, அதிமுக, அந்த 2 ஆட்சியை தவிர வேறு எந்த ஆட்சியை பற்றி நமக்கு தெரியாது. இன்னொரு விஷயம் கூட சொல்கிற மாதிரி, அது ஒரு தனி கண்டனாவே போட போகிறேன். பட்ஜெட் நம்மளும் போடுறோம். குஜராத் ஒரு பட்ஜெட் போடுறாங்க. உங்களுக்கு தெரியுமா என்ன விஷயம்னு? மஹிளா பட்ஜெட்னு தனியாக ஒன்று போடுறாங்க. மஹிளா பட்ஜெட்னா பெண்களுக்கான தனி பட்ஜெட் அப்படின்னு ஒரு தனியாக இருக்குது. பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு பட்ஜெட்டு, பெண்களுக்கான பட்ஜெட். நம்ம விவசாயத்துக்காக ஒரு பட்ஜெட், அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்னு தனியாக ஒன்று போடுறோம். நல்ல விஷயந்தான், குறை சொல்ல மாட்டேன். ஆனால் மஹிளாக்குன்னு ஒரு தனி பட்ஜெட் போடுறாங்க. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். அது மட்டும் இல்லை, தொலேராவும் பெரிய வீடியோ இருக்குது. தொலேரா பற்றியும் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அதோட இது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த மஹிளா பட்ஜெட், பெண்களுக்கான பட்ஜெட் அப்படின்னு என்ன அப்படின்றத பற்றி பேசுகிறேன். ஒவ்வொரு ஸ்டேட்டு எப்படி பட்ஜெட் போடுறாங்க அதை பற்றி நம்ம வர வீடியோவில் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தமிழ்நாட்டை பற்றி தான் நமக்கு தெரியும். தமிழ்நாடு பட்ஜெட்டை பற்றி நான் பேசுகிறேன். மற்ற ஸ்டேட்டில் எப்படி பட்ஜெட் போடுறாங்க, அவங்களோட டிசைன் ஆஃப் பட்ஜெட் என்ன, அவங்க எது மாதிரி ஒரு பட்ஜெட் ரெடி பண்ணுறாங்க, அவங்களோட மக்களுக்கு எப்படி மாதிரி ஒரு பட்ஜெட் போடுறாங்க, அதை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ நம்ம அயோத்தியை பற்றி பேச ஆரம்பித்தோம், ராமரை பற்றி. அதை பற்றி நம்ம பேசுவோம். அயோத்தி ராமர் கோயில் எவ்வளோ 2000 கோடி ரூபாயில் அந்த கோயில் கட்டுறாங்க. 2000 கோடி ரூபாய் சாதாரண வேல்யூ இல்லைங்க. 2000 கோடி ரூபாய்க்கு மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அதை கட்டுறாங்க. அரசாங்கம் கொடுக்கலங்க, மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி தான் அந்த கோயிலை கட்டுறாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் சொல்லிட்டுதாங்க, சர்தார் வல்லபாய் 3000 கோடி ரூபாய்க்கு சர்தார் வல்லபாய் செலவு வைக்கணுமா, தண்ட செலவு அப்படி தமிழ்நாட்டில் வந்து போயிட்டு இருந்தது. வீடியோக்கள் நிறையா போயிட்டு இருந்தது, நானும் நிறைய பார்த்துருக்காத. என்னங்க தண்ட செலவு அது வந்து அரசாங்கம் கொடுக்கலங்க. இந்தியா ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக டொனேஷன் வாங்கி அந்த செலவை பண்ணாங்க. இப்போ அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகிட்டார். எப்படி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மோடி எந்த இடத்துல காலை வச்சாலும் சரி அதை வந்து ஒரு வணிக நோக்கமாக மக்களுக்கு பயன்படக்கூடியதாக அதை மாற்றிடுவார். அதே மாதிரி தான் இந்த ராமர் கோயிலும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கோயில் கட்டார். 2000 கோடி. எத்தனை பேருக்கு அதோட வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது, அதில் இருக்க கல் இருக்கட்டும், சிமெண்ட் இருக்கட்டும், ரோடு போட்டுட்ருக்காரு. பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு ரோடு போடுறாங்க அங்கே. அப்படின்னா என்ன, சிமெண்ட் ஃபேக்ட்ரி வளரப்போகுது, செங்கல் ஃபேக்ட்ரி வளரப்போகுது, அதுலேருந்து இது ராட் கம்பிகள் அதை தயாரிக்கிற கம்பெனி வளரப்போகுது. அந்த கம்பெனி வேலை செய்கிறவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் கூட போகுது. அப்புறம் என்ன, ஒரு 10 பேர் வேலை செய்கிற இடத்துல 100 பேர் வேலை செய்ய போகிறாங்க. அப்படின்னா என்ன, ஒரு வேலை வாய்ப்பை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றது மோடி அவர்களுக்கு தெரியும். அதுதான் அவரோட ப்ளஸ் பாயிண்ட். ஒரு விஷயத்தை எடுத்தால் அதோட கண்ணோட்டம் சாதாரணமாக அது வந்து ஒரு கோயில் கட்டுறது அப்படி இல்லை, அதன் மூலியமாக எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்புகளை தர முடியும், எவ்வளோ பேருக்கு அதனால் பலன் கிடைக்கும், அதையும் யோசித்து வருங்காலத்தில் அதோட பலன் எப்படி இருக்கும். தற்போது கட்டுறது மட்டும் இல்லை, அதோட வருங்காலத்தில் அதை இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அவர் வந்து மக்களுக்கு எப்படி மாதிரி நன்மைகள் தரும் அப்படின்றது எண்ணத்தில் தான் மோடி அவர்கள் எப்பயுமே ஒரு பிளான் பண்ணுவார். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்க. கர்நாடகாவில் இருக்க பந்திப்பூர் சரணாலயம் எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு யானைகள் சரணாலயம். அது என்ன விஷயம்னா, ஒரு 50 ஆண்டுகள் நிறைவடைந்தது. அதுக்காக வந்து பிரதமர் அவர்கள் அங்கே போயிருந்தார். ஜென்ரலாகவே அங்கே இருக்க இப்போ அதிகாரி சொல்கிறாரு, ஜென்ரலாகவே ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா டூரிஸ்டோட கலெக்ஷன் வந்து 6 கோடி ஆகும், 5லேருந்து 6 கோடி ஆகும். ஆனால் இவர் வந்து போன பிறகு கடந்த 3 மாதத்தில் மட்டும் 4 கோடி ரூபாய் வந்து அதிக கலெக்ஷன் ஆயிருக்கான். 12 கோடி ரூபாய் வரைக்கும் வருமானம் கிடச்சிருக்கு. அங்கே இருக்க அதிகாரியை சொல்கிறாரு, எங்களுக்கு பயணியர் அதிகமாக இருக்காங்க, சுற்றுலா பயணியர் அதிகமாக வராங்க, அதுக்கு தேவையான ஹோட்டல் வேணும், அதுக்கு தேவையான வண்டிகள் வேணும், எங்களுக்கு வாகனங்கள் வேணும், கொண்டு போய் சுற்றி போய் காமிக்கிறதுக்கு, அது எங்களுக்கு அதிகமாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க, கர்நாடகாவில் அதிகமாக சுற்றுலா பயணிகள் வந்து வருமானம் கிடைச்சதால் நம்பர் 1 இடமா இப்போ பந்திப்பூர் சரணாலயம் இடம் பிடிச்சிருக்கான் முதல் தடவையா. அது எப்படி, பிரதமர் அவர்கள் கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடி தான் போயிட்டு வந்தார். அதோட விஷயம் பாருங்க, 4 கோடி ரூபாய் வருமானம் அதிகமாக இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், மோடி அவர்கள் எந்த ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினாலும் அதனால மக்களுக்கு ஏதாவது பலன் உண்டா, அதாவது சொல்ல உலகம் வந்து கடவுள் என்ன ஒரு இன்னும் அசையாது சொல்லுவாங்க. அது மாதிரி தான் மோடி அவர்களும். மோடி ஒரு காரியத்தை எடுத்து பண்றாருன்னா அதனால ஒரு பலன் மக்களுக்கு கிடைக்கணும். அது இல்லாமல் எந்த காரியத்தையும் அவர் பண்ண மாட்டார். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. லட்சத்தீப் எப்படி எடுத்தார் பாருங்க, டூர் போயிட்டு ஒரு 4 ஃபோட்டோ போட்டு ஒரு வார்த்தை தான் சொன்னார், ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார். அதோட விஷயம் பாருங்க,
இன்னைக்கு லட்சத்தீவு அடுத்த ஒரு ஆண்டுல நீங்களே பார்ப்பீங்க. இங்க போன 2 லட்சம் மக்கள் இருக்கா பாருங்க மாலத்தீவுக்கு, அது அப்படியே ஷிஃப்ட் ஆகி நம்ம நாட்டுக்கே வந்துடும் அந்த வருமானம். அது மாதிரி ஒரு தலை சிறந்த ஒரு நிர்வாகி அவர். அதை வச்சுதான் மக்கள் வந்து அவரை நம்புறாங்க. மறுபடியும் அவர் வரணும் அப்படின்றத நம்புறதுக்கு காரணம், மோடியை நம்புறதுக்கு காரணம், மக்கள் மட்டும் நம்பல, உலகமே நம்புது. அதனாலதான் அவர்களோட கருத்து. இப்போ சரி, அதே மாதிரி அதுக்காக தான் சொல்ல வந்தேன். அயோத்தி அதே மாதிரி ஒரு சுற்றுலா தலமாக ஏற்கனவே சுற்றுலா தலம் தான், ஆனால் இன்னும் பிரம்மாண்ட அளவு மாறப்போகுது. எப்படி காசியே ஒரு பிரம்மாண்டமாக மாற்றினாரோ அதே மாதிரி வருங்காலத்தில் அயோத்தி அவர் யோகி ஆதித்யநாத் சொன்ன மாதிரி 2 கோடி மக்கள் 10 கோடி மக்களாக மாற போகிறாங்க அங்கே வந்து சுற்றுலா பயணிகள். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காகவே அதோட வருமானம் கூட போகுது. யூபியோட வருமானம் எங்கேயோ போகுது. ஒரு சின்ன ஒரு லைனை மட்டும் சொல்லிட்டு போகிறோம் பாருங்க. யூபியோட பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? 6.5 லட்சம் கோடி. தமிழ்நாட்டு பட்ஜெட்டை விட அதிகம். இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க, அவன் எங்கேயோ போயிடுவாங்க. யூபியில் பட்ஜெட்டு மக்கள் தொகை அதிகம், நம்ம வளர்ச்சியோட பல மடங்கு 3 டைம்ஸ் அதிகமாகிடுவாங்க. இன்னும் ஒரு 10 வருஷம் பொறுத்துக்கோங்க. யூபியோட வளர்ச்சி அடுத்த 10 ஆண்டுகளில் நம்மளை விட 3 மடங்கு அதிகமாக இருப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கு காம்படிஷன் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம யோசித்து நம்ம அதுக்கு மேலே போகணும். அதுக்கு சிறந்த நிர்வாகி ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வரணும். அப்படி ஒரு ஆள் நமக்கு கிடச்சிருக்காரு. நான் சொல்ல தேவையில்லை, அண்ணாமலை அவர்கள் ஒரு சிறந்த தலைவராக இப்போது வந்துட்டுருக்காரு. அவருக்கு நல்ல நிர்வாகத்திறன் இருக்குது. எந்த ஒரு துறை எடுத்தாலும் எடுத்து பேசக்கூடிய ஒரு நிர்வாகத்திறமை இருக்குது. அதனால் மக்கள் புரிந்து ஓட்டு போட்டு அது மாதிரி ஒரு தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா முதலமைச்சராக நம்மளுடைய வருங்காலம் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.